சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அப்படி ஒரு நாடகத்தை நீங்கள் இருவரும் நடத்தினீர்கள்? மன்னா, ஒரு நல்ல விஷயத்திற்காகத்தான் நானும் பார்த்திபனும் தந்தை மகள் என்று உங்கள் முன் நாடகம் ஆடினோம் என்பது உண்மைதான். ஆனால் அது உங்களை ஏமாற்றியதாகத்தானே அர்த்தம்? அப்படியில்லை முத்துநகை. ஒரு வைத்தியம் பார்க்கும் பொழுது நோயாளியின் வயிற்றை அறுப்பான். அது அவனுக்கு வலியை உண்டாக்குவதற்காக அல்ல, அவனுடைய வலியை போக்குவதற்காக. அதேபோல்தான் புண் புறையோடி போகாமல் இருக்க புண்ணை தீயில் சுட்டு வைத்தியன் குணப்படுத்துவான். அதுபோன்று நீங்கள் எனக்கு தந்ததும் ஒரு சிகிச்சை முறைதான். நீயும் பார்த்திபனும் எனக்கு தந்த சிகிச்சையினால் நான் மனம் மாறிவிட்டேன். நான் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் நீயும் பார்த்திபனும் தான் அம்மா. உங்கள் இருவரையும் நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. உங்களுடைய பெருந்தன்மைக்கு முன்னால் நாங்கள் எம்மாத்திரம்? சோழ தளபதி பார்த்திபனை உங்கள் மாப்பிள்ளையாக்கிக் கொள்ள முன்வந்தீர்களே, அந்த செயல் உங்கள் பெருந்தன்மையை சிகரத்தில் ஏற்றிவிட்டது. முத்துநகை, என்னம்மா சொல்கிறாய்? நீ சொல்லும் செய்தி ஆச்சரியமான செய்தியாக இருக்கிறது. ஆமாம் அமைச்சர் அவர்களே, ஆச்சரியமான செய்திதான். நாங்கள் சேர நாட்டிற்கு சென்றிருந்த போது சேர இளவரசி பரிவாதினி சோழ தளபதி பார்த்திபன் மீது காதல் கொண்டார். பார்த்திபனும் பரிவாதினி மீது காதல் கொண்டார். அவர்களின் காதலை சேர மன்னரும் சோழ மன்னரும் அங்கீகரித்து பார்த்திபன் பரிவாதினி திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார்கள். அப்படியா? இது உண்மையிலேயே ஆச்சரியமான செய்தியாக மட்டுமல்ல, ஆனந்தமான செய்தியாகவும் இருக்கிறது. மன்னவா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்ற குறளுக்கு தாங்களே இலக்கணமாகிவிட்டீர்கள். வைத்தியரே, என் பிரபு இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லையே. எந்த மயக்கத்திலும் பலி தாங்காமல் முணுங்குகிறாரே. தாயே, இந்த பச்சிலை மிகுந்த வீரியம் உள்ளது. காயத்தின் உட்பகுதி வரை சென்று ஊடுருவும் சக்தி படைத்தது. அதனால்தான் அதன் வேகத்தை தாங்காமல் முணுகுகிறார். இவரை தவிர வேறு யாராக இருந்தாலும் அலறி துடித்திருப்பார்கள். ஆனால் இவர் இன்னும் மயக்கத்திலிருந்து மீளவில்லையே. எந்த மருந்தானாலும் அது முழுமையாக வேலை செய்ய 3.25 நாழிகையாகும் என்பது வைத்திய சாஸ்திர விதி. அதுவரை நாம் காத்திருக்கத்தான் வேண்டும். உள்ளுக்குள் கொடுத்திருக்கும் சூரணமும் மேலுக்கு தடவி இருக்கும் மூலிகையும் இணைந்து நிச்சயம் இவரை குணப்படுத்தும். பயப்படும்படி ஒன்றும் இல்லையே. நிச்சயமாக எந்த ஆபத்தும் இல்லை. எதிரியின் கட்டாரி வேகமாக பாயும் போதே அவர் அதை தடுக்க போராடியிருக்கிறார். அதனால்தான் அந்த கட்டாரி இவர் உடம்பில் பாய்ந்தாலும் இரத்த நாளம் வரை சென்று அதை துண்டிக்கவில்லை. அப்படி நடந்திருந்தால் இரத்த கசிவு அதிகமாயிருக்கும். அவரை காப்பாற்றுவதும் கடினமாகி இருக்கும். நல்ல வேளையாக அப்படி நடக்கவில்லை. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி சொல்லுங்கள் வைத்தியரே. என்ன நேர்ந்ததோ என்று பதறிக்கொண்டு வந்த எங்கள் செவிகளில் நீங்கள் சொன்ன ஆறுதல் மொழி அமுதமாக பொழிந்தது. என் மாமாவிற்கு எதுவும் நேரவில்லை என்பதை கேட்ட பிறகுதான் மனம் நிம்மதியடைந்தது. கிள்ளிவளவா, அத்தை, வைத்தியர் மிக தெளிவாக கூறிவிட்டாரே. அதனால் அந்த குறிப்பிட்ட நேரம் வரை காத்திருப்போம். இன்று இந்த சோழ நாட்டை தாங்கி நிற்கும் தூண்களில் ஒருவராக விளங்குபவர் என் மாமா விஜய பூபதி அவர்கள். அவருக்கு ஒரு ஆபத்தென்றால் நாங்கள் அவ்வளவு எளிதாக விட்டு விடுவோமா? அமைதியாக இருங்கள். ஆகட்டும் அப்பா. நீ என் பக்கத்தில் இருக்கிறாய் என்பதை எனக்கு மனோபலத்தை தந்துவிட்டது. இளவரசே, நமது அரண்மனைக்குள் புகுந்து இவர் இருக்கும் இடத்தை தேடி பிடித்து தாக்கியிருக்கிறார்கள் இருவர் என்றால் அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அவர்கள் யார், எப்படி வந்தார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அது சம்பந்தமாக என்ன ஏற்பாடு செய்திருக்கிறாய்? இவரை தாக்க வந்த அந்த இருவரின் சடலத்தையும்
கோட்டை தலைவரின் பார்வைக்கு அனுப்பியிருக்கிறேன். விரைவில் அவர்களை பற்றிய முழு விபரமும் நமக்கு தெரிய வரும். பிரபு, தாயே, இது மருத்துவ அதிசயம். ஏன் இப்படி சொல்கிறீர்கள் வைத்தியரே? இளவரசே, எனது மருந்து மட்டும் உட்சென்று பலன் தருவதானால் 3.25 நாழிகையாகும். ஆனால் இவரது மனோபலம் அதற்கும் மேலானதாக இருக்கிறது. அதனால்தான் அரை நாழிகை நேரத்தில் அவரை கண் விழிக்கும்படி செய்துவிட்டது. இனி நாம் கவலைப்பட எதுவும் இல்லை. காயம் ஆறும் வரை ஓய்வெடுத்துக் கொண்டாலே போதும். நீங்கள் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள். நான் பிறகு வந்து பார்க்கிறேன். வருகிறேன் தாயே. பிரபு, மங்கம்மா, ஏன் இந்த கலக்கம்? நீ மிகவும் மன உறுதி படைத்தவளாயிற்றே. நீயே இப்படி கண்ணீர் விடலாமா? அத்தை, வைத்தியரே மாமாவின் மன உறுதியைக் கண்டு பாராட்டிவிட்டு சென்றாரே. களத்தில் பல காயங்களை பெற்ற இவருக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்லவே. சற்று அமைதியாக இருங்கள். மாமா, என்ன நடந்தது? இப்போது விளக்க முடியும் அல்லவா? நிச்சயம் முடியும் கிள்ளிவளவா. நானும் மங்கம்மாவும் பேசிக் கொண்டிருந்த பொழுது பணிப்பெண் வந்து எனது பாதுகாப்பிற்காக 2 வீரர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னவுடனேயே இதில் ஏதோ வில்லங்கம் இருக்கிறது என்று எனக்கு புரிந்துவிட்டது. அதனால்தான் மங்கம்மாவை அனுப்பிவிட்டு அவர்களை அழைக்கச் சொன்னேன். அவர்கள் வேளிர் வீரர்கள் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? சோழ நாட்டு உடை அணிந்திருந்ததால் அதை அறிய வழியில்லாமல் போய்விட்டது. தங்களிடம் இயல்பாக பேசினார்களா? தொடங்கும் போது மிகவும் நயமாகத்தான் பேசினார்கள். பிறகு குல துரோகி, இன்றோடு நீ அழிந்தாயாடா. இனி எங்களை காட்டிக் கொடுக்க நீ உயிரோடு இருக்க மாட்டாய். ஆனாலும் அவர்கள் இருவரையும் கொன்றுவிட்டுத்தான் நான் கீழே சாய்ந்தேன். மாமா, தங்களை நேருக்கு நேர் தாக்கிக் கொள்வது அவ்வளவு எளிதல்ல என்பதை அவர்கள் உணரவில்லை என்று நினைக்கிறேன். உங்கள் உயிரை பறிப்பேன் என்றவர்கள் தங்கள் உயிரை பறிகொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். நாம் இந்த செய்தியை உடனே மாமன்னருக்கு தெரிவிக்க வேண்டும். வேண்டாம் கிள்ளிவளவா, வேண்டாம். மாமன்னர் இப்பொழுது பாண்டிய நாட்டிற்கு எதற்காக சென்றிருக்கிறார் என்று தெரியுமல்லவா? பாண்டிய பேரரசர் நோயுற்றிருப்பதால் அவருக்கு ஆறுதல் சொல்லச் சென்றிருக்கிறார். இந்த நேரத்தில் எனக்கு இங்கு நேர்ந்ததை சொல்லி அவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்த வேண்டாம். வேளிர் வீரர்கள் நல்ல வேளையாக என்னைத்தானே தாக்கினார்கள். வேறு யாரையும் தாக்க முயன்று எவருக்கும் எதுவும் நேரவில்லையே. எனக்கு அது போதும். நான் தான் அதிலிருந்து மீண்டு விட்டேனே. இப்போது இதை பற்றி மாமன்னருக்கு செய்தி அனுப்ப வேண்டாம். ஆனால் தந்தையார் வந்து இதை அறிந்தால் ஏன் எனக்கு தெரிவிக்கவில்லை என்று கேட்பாரே. அதற்கு நான் அவருக்கு விளக்கம் தந்து சமாதானப்படுத்திக் கொள்கிறேன். கிள்ளிவளவா, உன் மாமா சொல்வதுதான் இந்த நேரத்திற்கு பொருத்தமான கருத்து. கெட்ட செய்தியாக இருந்தால் உடனே சொல்லி அனுப்பியிருக்கலாம். நல்ல செய்தியை நிதானமாக கூட கூறலாம். இவருக்கு இதில் கெட்டதில் நல்லதுதானே நடந்திருக்கிறது. அதனால் அண்ணன் வரும் வரை பொறுமையாக காத்திருந்து அதன் பிறகு நடந்ததை கூறுவோம்.
எனது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் வேளிர்குடி சிற்றரசர்களே, வேளிர் குலத்தின் மானம் காக்க முனைந்திருக்கும் மாவீரர்களே, நம் வாழ்வில் இன்று ஒரு அற்புதமான நாள். நீங்கள் ஏன் திகைப்படைந்து இப்படி ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொள்கிறீர்கள் என்பது எனக்கு புரிகிறது. அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தத்தானே நாம் இங்கு வந்திருக்கிறோம். இது எப்படி அற்புதமான நாளாக இருக்க முடியும் என்றுதானே நீங்கள் யோசிக்கிறீர்கள்? மரணம் என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதான். ஆனால் அந்த மரணம் எப்படி நிகழ்கிறது என்பதைத்தான் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒரு வீரன் நோயுற்று இறந்தால் அது அவனுக்கு பெருமை அல்ல. போரில் மடிய வேண்டும் அல்லது ஏதேனும் ஒரு பெரும் முயற்சியில் ஈடுபட்டு போராடும் போது மடிய வேண்டும். அதுதான் அந்த வீரனுக்கு பெருமை. இதோ இப்போது இங்கு மடிந்து கிடக்கும் இவர்கள் சோழ நாட்டில் ஊடுருவி சில விஷயங்களை கண்டுபிடிக்க முயன்ற போதுதான் மடிந்திருக்கிறார்கள். சோழ வீரர்கள் இவர்களை சூழ்ந்து கொண்டு பிடிக்க முயன்ற போது போராடி அவர்களை கொன்றுவிட்டுத்தான் தங்கள் உயிரை பலியிட்டிருக்கிறார்கள். சோழ வீரர்கள் இவரை எப்படி அடையாளம் கண்டு கொண்டார்கள்? எல்லாவற்றிற்கும் காரணம் அந்த வேளிர் குல துரோகி விஜய பூபதிதான். முன்பு கோட்டை வாசலை நோட்டமிட்ட போது அகப்பட்ட நமது வீரனை அவையில் காட்டிக் கொடுத்த அந்த விஜய பூபதி நமது வீரர்கள் எங்கெங்கே இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கண்டுபிடித்து பழிவாங்கும் பணியை தொடங்கியிருக்கிறான். இதற்கெல்லாம் சேர்த்து பழிவாங்கும் பணியை நான் தொடங்கிவிட்டேன் என்பது இன்னும் அவனுக்கு தெரியவில்லை. விருமரே, தாங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள், வேளிர் குலத்தின் எழுச்சிக்காக பாடுபட முன்வந்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்தவுடனே நாங்கள் புத்துணர்ச்சி பெற்றுவிட்டோம். எவ்வளவு விரைவாக அங்கங்கு சிதறிக் கிடந்த வேளிர் வீரர்களை இணைத்து ஒரு படையை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்பதை எண்ணும்போது வியப்பாக இருக்கிறது. இருப்பினும் விஜய பூபதி இப்போது சோழ மன்னரின் துணைவனாக அவரது பாதுகாப்பில் இருப்பவன். அவனை அவ்வளவு எளிதில் நெருங்க முடியுமா? நமது வீரர்களின் ஆற்றலை நாமே இப்படி குறைத்து மதிப்பிடலாமா? பகைவனை நம்மால் நெருங்க முடியாது என்று கருதலாமா? அந்த கரிகாலன் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறான். இருங்கோவேள், அவர்கள் வாழ்ந்த மரமாளிகையோடு சேர்த்து எரித்துவிட்டோம். அவன் மனைவி பெருந்தேவியை பூம்புகார் அரண்மனையைச் சார்ந்த இடுகாட்டிலேயே புதைத்து விட்டோம். அவன் தங்கை தாமரையோ வேறு வழி இல்லாமல் நம்மிடம் சரணடைந்து விட்டாள். இனி வேறு வழியே இல்லை. இருக்கும் வேளிர்கள் நமக்கு அடிமையாகி நமது காலடியில் விழுந்து கிடக்க வேண்டியதுதான் என்று நினைத்திருக்கிறான் அந்த கரிகாலன். அவனை அதே நினைவோடு வாழ விடலாமா? இப்போது என்ன செய்ய போகிறீர்கள்? நான் இப்போது எடுத்திருக்கும் முயற்சியில் கரிகாலனையே அழித்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டுத்தான் நான் செயல்பட்டேன். ஆனால் அந்த கரிகாலன் பாண்டிய நாட்டில் இல்லை, ஏன் சோழ நாட்டிலேயே இல்லை என்று செய்தி கிடைத்திருக்கிறது. ஆனால் இது மற்றொரு வகையில் நமக்கு ஒரு நன்மையாகிவிட்டது. அது எப்படி? கரிகாலனுடனேயே சுற்றிக் கொண்டிருக்கும் விஜய பூபதி இப்போது தனியாகத்தானே இருக்கிறான். அவனை தனியாக வளைத்து பிடித்துக் கொள்வதற்கு இதுதானே சரியான நேரம். பலே விருமரே, பலே. குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பு என்ற சொல்லுக்கு பொருத்தமானவன் அந்த விஜய பூபதிதான். எப்படியாவது அவனை தீர்த்து கட்டிவிட்டால் பிறகு நம்மை அடையாளம் காண அங்கு யாருமே இருக்க மாட்டார்கள். கரிகாலனுக்கு கவசமாயிருக்கும் அந்த விஜய பூபதி நம் வழியிலிருந்து போய்விட்டால் கரிகாலனை நெருங்குவது மிகவும் எளிதாகிவிடும். ஆமாம், இப்போது நமது பகைவன் ஒரே பகைவன் விஜய பூபதி மட்டும்தான். அவனை களபலி கொடுத்து விட்டுத்தான் கரிகாலனோடு போர் தொடுக்க வேண்டும். கொடுத்து விட்டேன். பகை பகை பகை. தூள் தூள் தூள். வணக்கம். என்ன? விஜய பூபதியை அழிக்கச் சென்ற நமது வீரர்களைப் பற்றி செய்தி வந்திருக்கிறது. என்ன? சொல், சீக்கிரம் சொல். அதற்காகத்தான் ஒவ்வொரு கணமும் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். நம் வீரர்கள் அந்த குல துரோகி விஜய பூபதியை கொன்று விட்டார்களா? கொல்ல முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் என்ன? சீக்கிரம் சொல். தாக்கப்பட்ட நிலையிலும் விஜய பூபதி நம் வீரர்களை கொன்று விட்டார். காயப்பட்டான் என்றாலும் உயிர் பிழைத்து விட்டான். நமது வீரர்கள் ஒவ்வொருவராக மடிந்து கொண்டே இருக்கிறார்கள். அவையில் தன்னை மாய்த்துக் கொண்ட மாவீரன் பூம்புகாருக்குள் புகுந்து உளவறிய முயன்ற போது விஜய பூபதியால் அடையாளம் காணப்பட்டு உயிரிழந்த இந்த தியாக சீலர்கள்
இன்று விஜய பூபதியால் மடிந்த கடமையின் மொத்த உருவங்கள் என்று ஒவ்வொருவராக ஒருவருக்கு பின் ஒருவராக மடிந்து கொண்டே இருக்கிறார்களே. ஒவ்வொரு இழப்பும் நமக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறதே. இருந்தாலும் இதற்கெல்லாம் கலக்கமடைந்து பின்வாங்க மாட்டான் இந்த விருமன். வாருங்கள், நமது தலைவருக்கு முன்னால், வேளிர் குல திலகம் யுருங்கோவேளுக்கு முன்னால், இவர்களுக்கு முன் இருந்த அனைவருக்கும் சேர்த்து அஞ்சலி செலுத்துவோம். இத்தனைக்கும் சேர்த்து பழி வாங்குவோம் என்று சூளுரைப்போம். பகை பகை பகை. தூள் தூள் தூள். பார்த்திபா, இப்படி ஒரு விபரீதம் நம் பூம்புகாரில் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாம் சில பணிகளுக்காக பூம்புகாருக்கு வெளியே சென்றிருக்கும் நேரத்தை தெளிவாக தெரிந்து கொண்டு என் மாமா விஜய பூபதியை தாக்க முயற்சித்திருக்கிறார்கள் என்றால் இது வெகு நாட்களாக திட்டமிட்டு செய்த சதிச்செயல் அல்லவா? உண்மைதான் இளவரசே. நம் மதிப்பிற்குரிய விஜய பூபதியார் மிகச்சிறந்த வீரராக இருந்ததால் எதிர்பாராமல் தாக்கப்பட்ட நேரத்திலும் அதை சமாளித்து அவர்களை கொன்றிருக்கிறார். ஒருவனோடு போராடும் நேரத்தில் மற்றவன் பாய்ந்து அவரை கட்டாரியால் குத்தியிருக்கிறார். அப்படியும் அவர் தளர்ந்து விடவில்லையே. அதனால் தடுமாறி சாயப்போகும் நிலையிலும் சமாளித்து அவனை கொன்றுவிட்டுத்தானே விழுந்திருக்கிறார். நல்ல வேளையாக வலது மார்பில் தோளுக்கு கீழே உள்ள இரத்த நாளம் வரை கட்டாரி பாயவில்லை என்று ராஜவைத்தியர் சொல்லிவிட்டார். ஆனாலும் கட்டாரி பாய்ந்த இடத்தில் உள்ள அந்த காயம் வடுவாக நிலைத்து விடுமே. அதனால் என்ன இளவரசே, வீரர்களுக்கு விழுப்புண் ஏற்படுவது இயல்புதானே. அது போர்க்களத்தில் நேர்ந்தால் என்ன, போராடும் போது நேர்ந்தால் என்ன, அந்த விழுப்புண் அவருக்கு பெருமை தருவதுதானே. அதுவும் சரிதான். வணங்குகிறேன் இளவரசே. வணங்குகிறேன் தளபதியாரே. வாருங்கள், தங்களிடம் சில விஷயங்களை விரிவாக பேச வேண்டும் என்பதற்காகத்தான் தங்களை அழைக்கச் சொன்னேன். தங்கள் வினாக்களுக்கு விடையளிக்க காத்திருக்கிறேன் இளவரசே. பார்த்திபா, பிரதான தளபதி என்ற முறையில் கோட்டை தளபதியாரிடம் நீயே உன் சந்தேகங்களை கேட்டுக்கொள். ஆகட்டும். கோட்டை தளபதியாரே, நாம் நமது பூம்புகாரில் சேர மன்னரின் வருகையை ஒட்டி ஏற்கனவே இருந்த பாதுகாப்பு போதாதென்று மேலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தோம். அத்தகைய பாதுகாப்பையும் மீறி நமது இருப்பிடத்திற்குள் இரு பகைவர்கள் புகுந்திருக்கிறார்கள். அவர்கள் மாமன்னரின் மைத்துனரையே தாக்கியிருக்கிறார்கள். அதுவும் நானும் இளவரசரும் பூம்புகாரில் இருந்து வேறு பகுதிக்கு சென்றிருக்கும் நேரத்தை துல்லியமாக தெரிந்து கொண்டு அந்த நேரத்தில் அழுந்தூர் வேளார் இருப்பிடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். எப்படி அவர்களால் அதை அறிய முடிந்தது? இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மீறி எப்படி உள்ளே நுழைந்தார்கள்? தளபதியாரே, அந்த இருவரும் இப்போதுதான் இதற்காக உள்ளே நுழைந்தார்கள் என்று சொல்ல முடியாது. அழுந்தூர் வேளாரை தாக்கிய அந்த இரு வீரர்களும் இங்கேயே சில மாதங்களாக காவலர்களாக பணியாற்றியவர்கள். என்ன, அப்படியானால் சோழ நாட்டு வீரர்கள் வேளிர்களுக்கு விலை போய்விட்டார்களா? சோழ நாட்டிற்கு துரோகம் செய்ய துணிந்து விட்டார்களா? இல்லை இல்லை, அவர்கள் வேளிர் வீரர்கள் தான். தாங்கள் வேளிர் வீரர்கள் என்பது அறியாதபடி சோழ நாட்டு படையில் சேர்ந்து சிறிது காலம் பணியாற்றி இருக்கிறார்கள். அது எப்படி முடியும்? எப்போது சேர்ந்தார்கள்? அப்படி சேர்வதென்றால் உங்கள் மூலம்தானே சோழர் படையில் சேர்ந்திருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியாமல் அப்படி இருவர் எப்படி இங்கு வந்து சேர்ந்தார்கள்? நாம் சில மாதங்களுக்கு முன் புதிதாக சில வீரர்களை தேர்ந்தெடுத்தோமே, அப்போது வந்து சேர்ந்தவர்களில் அவர்களும் இருந்திருக்கிறார்கள். நீங்கள் அவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் என்பதையெல்லாம் விசாரிக்கவில்லையா? அங்குதான் நாம் ஏமாறும்படியாக ஒரு காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இளவரசே.